குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அயனிச்சம் நிலையோட கண்டினியூஷன் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு வந்து நம்ம 21 பேஜ் நம்பர் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ 22லேருந்து 28 அடுத்த நெக்ஸ்ட் பேஜஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு நீரார் பகுத்தல். உப்பு நீரார் பகுத்தல்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு அமிலம் இருக்குது அப்படின்னா ஒரு காரத்தோட நம்ம வினைப்படுத்துகிறோம் அப்படின்னா உப்பையும் நீரையும் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா HCl அமிலம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி NaOH எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி இந்த டைட்ரேஷன் வந்து இருக்கும். அதில் வந்து இது வரும். HCl-ம் NaOH அமிலத்தையும் நீங்கள் NaOH பேஸையும் நீங்கள் எடுத்துட்டு வினைப்படுத்தும் போது என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaCl உப்பும் H2O வாட்டரும் வந்து உருவாகும். அப்போ அந்த உப்பு வந்து என்ன ஆகிடும், தண்ணியில் கரைஞ்சிடும். தண்ணியில் கரைஞ்சி நம்மளுக்கு கரைசலை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தண்ணியில் கரைஞ்சி நம்மளுக்கு கரைசல் கொடுக்கல, அந்த வினைக்கு பேர் என்ன அப்படின்னா நடுநிலையாக்கல் வினை. சரி, அந்த வினைக்கு பேர் என்னப்பா? நடுநிலையாக்கல் வினை. இப்போ இதே மாதிரியே அந்த உப்பு என்ன பண்ணுன்னா நீர்ல வந்து எல்லா கரைஞ்சு அயனிகளா வந்து உருவாக்குது. அந்த அயனி வந்து நேர அயனியாகவும் இருக்கலாம், எதிர் அயனியாகவும் இருக்கலாம், அல்லது 2 அயனியுமே நீர்ல வந்து கரைஞ்சு வினை புரியறதா இருக்கலாம். அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் உப்பு நீரார் பகுத்தல் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வலிமை மிகு அமிலம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா HNO3. வலிமை மிகு காரம், அதுக்குண்டான எக்ஸாம்பிள் NaOH. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படி நீரார் பகுத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீ NaOH வந்து நைட்ரிக் ஆசிடோட நம்மளுக்கு வினை புரியும் போது அப்போ நம்மளுக்கு என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா Na+NO3- வினைப்படுது. பேலன்ஸ் இருக்கு இந்த ஹெச் இந்த OH-ஓட சேர்ந்து H2O நீரா வந்து வெளியேறிடுது. ஓகேவா? இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த NaNO3 அந்த உப்பு வந்து நீரில் முழுமையாக பிரிஞ்சு Na+-ஐயும் NO3-ஐயும், அதாவது நம்மளோட ப்ராடக்ட்ல என்ன கிடைச்சிருக்கு, NaNO3 தான் கிடைச்சிருக்கு. இந்த NaNO3 வந்து நம்மளுக்கு வந்து திரும்பவும் அது உள்ளார வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா Na+ தனியாகவும் NO3- தனியாகவும் பிரியுது. சரியா? ஸோ இது மாதிரி பிரியறப்ப இந்த NO3ன்றது யாரு, எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த NO3 அந்த HNO3லேருந்து அங்கேருந்து வந்தது தானே, நைட்ரிக் ஆசிட்லேருந்து வந்தது தானே. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவோம், நைட்ரிக் அமிலத்தோட இணை காரம்னா இந்த NO3-. சரியா? ஸோ இப்போ அங்கேருந்து வந்தது. அப்படி பார்க்குறப்ப இதுக்கு வந்து என்ன தன்மை கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அது மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த NO3- வந்து அந்த ஹெச்சோட திரும்பி வினைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு HNO3 வந்து உருவாகும். ஆனால் இங்கே வந்து என்ன நடக்காது அப்படின்னா இந்த NO3- திரும்பவும் அந்த ஹைட்ரஜனோட போய் வினை புரியாது. அதனால இது வந்து என்ன, இங்கே வந்து என்ன வந்து நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து அந்த இணைக்காரத்தோட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே இணைக்காரத்தோட சேர்ந்து அது என்ன பண்ணலை, வினை புரியலை, அயனியோட சேர்ந்து வினை புரியலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர். ஒன்று வந்து NaNO3, இன்னொரு ப்ராடக்ட் என்னது, நீர் H2O. அப்போ அந்த H2O-ல வந்து நம்மளுக்கு எப்படி வந்து உள்ள ரியாக்ஷன் நடக்குது, H எப்படி பிரியும், H+ தனியாகவும் OH- தனியாகவும் பிரியும். ஸோ இந்த H+ம் OH-ம் எந்த அளவுக்கு பிரியுதுன்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கிடைக்குது அந்த ப்ராடக்ட். அப்போ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஈக்லிபிரியமில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். சரி, ஈக்லிபிரியம்னா ஒரு 2 அம்புக்குறி போட்டிருக்காங்கல்ல நடுவில், அதுதான் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 2 இது கோடு போட்டிருக்க அந்த ஈக்லிபிரியம் சிம்பிளாக இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே எப்படி இருக்காங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. H+ இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH+, OH- தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. புரியுதா? ஸோ இப்போ இது இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உப்பு வந்து நடுநிலை தன்மை வாய்ந்ததாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி தான் நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா OH, அதாவது NaOH-ஓட பேஸ். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா NO3 எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அமிலத்தோட HNO3-யோட இணைக்காரம். அதே மாதிரி Na+ எங்கேருந்து வந்தது அப்படின்னா NaOH காரத்தோட இணை அமிலமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இது வந்து ஃபர்தராக வந்து அந்த OH- அயனியோட போய் வினை புரியக்கூடிய திறன் இல்லை.
அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது ஓவராலா அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பக்கமுமே மேலேயும் சரி, அமிலத்திலயும் சரி, காரத்திலயும் சரி பார்க்கும்போது 2 இடத்துலயுமே என்ன வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னா, உப்பு நீரார் பகுத்தல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அங்க வந்து 2 உப்புமே நடுநிலை தன்மையா தான் இருக்கு. புரியுதா? உப்பு நீரார் பகுத்தல் நடக்கணும் அப்படின்னா 2மே என்ன பண்ணியிருக்கணும், அதுல கரைஞ்சிருக்கணும். 2மே அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 எதிரணியா இருக்கணும், இல்ல நேர இணையா இருக்கணும். இது வந்து எப்படி இருக்குன்னா 2மே ஈக்குவலா இருக்கிறதுனால இது வந்து நடுநிலை தன்மை கொண்டதா இருக்கு. புரியுதாப்பா? இப்போ உப்பு நீரார் பகுத்தல் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? அதுக்குதான் இப்ப நம்ம கீழே பார்ப்போம். இங்க கவனிங்க. வலிமை மிகு காரம் மற்றும் வலிமை குறைந்த அமிலத்தின் உப்புக்களை நீரார் பகுத்தல். வலிமை மிகு காரம் யாரு? NaOH. வலிமை குறைந்த அமிலம் யாரு? CH3COOH, அசிட்டிக் ஆசிட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த காரத்தை அமிலத்தோட நம்ம வினைப்படுத்தும் போது CH3COO ஹெச்சுக்கு பதிலாக யார் வருவா? அந்த இடத்துல இருந்து Na+ வந்துடும். இந்த ஹெச் வந்து OHோட சேர்ந்து H2Oவா நம்மளுக்கு வந்து வெளியேறிருக்கு. புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே எப்படி ஒரு ஓவரால் ஃபார்முலா எழுதணும்ல, ஈக்குவேஷன். அது மாதிரி ஓவரால் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ல இருந்து தனித்தனியாக கொண்டு வந்து எழுதுறோம். அப்போ COO Naவை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வினைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? CH3COO- தனியாகவும் ப்ளஸ் Na+ தனியாகவும் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த CH3COO- இந்த காரம் எந்த இதுலேருந்து வந்தது? அசிட்டிக் அமிலத்திலிருந்து வந்தது. அப்ப இதோட அசிட்டிக் அமிலத்தோட இணைக்காரம்னா CH3COO- இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த CH3COO- அந்த அந்த அமிலம் இருக்கு இல்லையா, H+, அதோட போய் சேர்ந்து மறுபடியும் வினை புரியக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. அந்த திறன் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு திறன் இல்லைன்னு பார்த்தோம், இதுக்கு திறன் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இது என்ன செஞ்சுக்கும்? பழையபடி போய் அசிட்டிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணும். இதே மாதிரி நம்ம பேஸுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா, Na+ வந்து OHோட போய் வினைப்படுமான்னு பார்த்தா அது வினை புரியாது. இது வந்து அமிலத்துக்கு மட்டும் வினை புரியும், காரத்துல வந்து வினை புரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அமிலத்துக்கு வந்து வினை புரியாது, காரத்துக்கு வந்து வினை புரியும் அப்படின்னும் போது அப்ப நம்மளுக்கு அங்க வந்து என்ன வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் கவனிங்க பாருங்க. CH3COO- + H2Oவோட சேரும்போது, வாட்டரோட சேரும்போது என்ன நம்மளுக்கு நடக்குதுன்னா, CH3COOHம் + OH கிடைக்குது, OH- கிடைக்குது. அப்ப நம்மளோட இப்ப இந்த வினை சாத்தியம் அப்படின்றப்ப OH- வந்து நம்மளுக்கு அதிகமாவே கிடைக்கும் H+ஓட கம்பேர் பண்ணும்போது. அப்ப பாக்குறப்ப OH அதை தான் அது வந்து போட்டிருக்காங்க. OH வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH வந்து அதிகமா இருக்குது, எதை விட கம்பேர் பண்ணும்போது H+ஓட கம்பேர் பண்ணும்போது. புரியுதா? ஸோ அப்ப அதனால அந்த கரைசல் வந்து எப்படி இருக்கு? அந்த உப்பு நீரார் பகுத்தல்ல பாக்குறப்ப கார கரைசல், காரத்தன்மையை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காரத்தன்மைன்னு எப்படி இருக்கும்? pH விட pH வந்து 7 நியூட்ரல், அதாவது நடுநிலைத்தன்மைக்கு. இப்போ pH விட அது எப்படி இருக்கும்னா அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம முன்னாடியே நம்ம சொல்லுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மா நம்ம எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்? கேனா தான் கான்ஸ்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம என்ன எழுதுறோம்? KH அப்படின்னு எழுதுறோம். அந்த ஹெச்னா என்ன அப்படின்னா ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ்னா நீரார் பகுத்தல், நீரேற்றம்னு சொல்றதை தான் நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ்ன்னு குறிக்கிறத ஹெச்ன்னு சொல்லி நம்ம அங்கே வந்து டினோட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ KH இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ல என்ன வந்திருக்கு? CH3COOH அசிட்டிக் அமிலம், இன்னொன்று என்னது? OH-. ஸோ அதை கான்சன்ட்ரேஷன் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ல போட்டோம். இதோட பை CH3COO- அப்புறமா அந்த H2O இந்த சைடில் இருக்குது, அதாவது ரைட் ஹேண்ட் சைட் டிவைட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிறத வந்து நம்ம திரும்பவும் நம்ம எப்படி வந்து எழுதுறோம் அப்படின்னா, அந்த பழையபடி வந்து ஸ்ப்ளிட் பண்றோம். அந்த அசிட்டிக் ஆசிட் நம்ம திரும்பி எப்படி எழுதலாம் அப்படின்னா, CH3COO- தனியாகவும் H+ தனியாகவும் எழுதலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எழுதுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓவரால் ஈக்குவேஷன் எடுத்து அதுலேருந்து எழுதுறோம். ரெண்டாவது CH3 இதுல உள்ள ப்ராடக்ட் என்ன? CH3COOH தானே. ஸோ அதை வந்து போட்டு அதுல இருந்து எப்படி ப்ராடக்ட் வருதுன்னு பார்த்து அதை வந்து நம்ம K கான்ஸ்டன்ட் வச்சு எழுதியிருக்கோம். அப்போ அது வந்து ஏன்றது எதை குறிக்குது? அமிலத்தை வந்து குறிக்குது. ஸோ அதை வச்சு நம்ம எழுதும்போது K is equal to CH3COO- concentration of H+ divided by CH3COOH. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பெருக்கிறோம். ஸோ KH into KA is equal to
அப்போ மேலே உள்ளதெல்லாம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா CH3COOH CH3COOH கேன்சல் ஆகிடும். CH3COO மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன மட்டும் கிடைக்கும்? H into OH மைனஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ அதான் நம்மளோட வேல்யூ. இப்போ இந்த H plus into OH minus is equal to அந்த KH into KN போட்டிருக்காங்க இல்லையா, இதை நம்ம வந்து எப்படி அந்த H plus into OH minus இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா KWன்னு எழுதலாம். ஏன்னா H plus OH minus என்னது வாட்டரோட கான்ஸ்டன்ட்லேருந்து வர்றது தானே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், KW அப்படின்னு சொல்லி போடுறோம். KW அப்படின்னா Wனா என்னது வாட்டரு, அதனால KWன்னு போடுறோம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், இதுக்கு பதிலாக அதை போய் பிரதிவிடுறோம். ஸோ KH into K is equal to KW அப்படின்னு சொல்லி போட்டுடுறோம். ஸோ இந்த KW அப்படின்றது வந்து நம்மளோட அந்த ஓவரால் டேர்மோட கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர். இப்போ இந்த இடத்துல KHக்கு வந்து ஒரு மதிப்பை வந்து இன்சர்ட் பண்றாங்க. அந்த மதிப்பு என்ன அப்படின்னா KH is equal to H squared C கான்சன்ட்ரேட்டட் பிக் C சரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, மேலும் இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுல நம்மளுக்கு வந்து சி, அதாவது இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா KH into C, அது ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, அந்த ஹெச்சை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு அந்த ஸ்கொயர்டை வந்து இந்த சைட் கொண்டு போகிறப்ப ரூட் ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் KH into C அப்படின்னு சொல்லி வரும். அது எதோட மதிப்பு? ஹெச்சோட மதிப்பு. ஹெச்னா நம்மளோட H ப்ளஸ் மாதிரி, அதே மாதிரி நம்ம OH மைனஸ்க்கும் நம்ம வந்து எழுதலாம். ஓகேவா? இது வந்து ஜென்ரலாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ KA மற்றும் மின்பகுளியின் செறிவுகளின் அடிப்படையில் இந்த உப்பு கரைசலோட pH வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ pH plus POH is equal to 14, அதாவது 14. இப்போ இந்த 14 எங்கிருந்து வந்ததுன்னு உங்களுக்கு முன்னாடி இதுல நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா pH அப்படின்றது 7, POHன்றதும் 7, அது 0.7 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை நம்ம வந்து கூட்டும்போது 14, ஓகேவா, 14 வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ pH வந்து இப்போ நம்ம வந்து pH தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால OH அந்த சைட் கொண்டு போகிறோம். ஸோ pH is equal to 14 minus POH is equal to 14 minus POH நம்ம எப்படி எழுதலாம், minus log of OH minus. ஸோ அப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ log of OH minus போட்டுருவோம். ஸோ so therefore pH is equal to 14 plus log of OH மைனஸ் நம்ம எப்படி எழுதலாம்னு ஏற்கனவே போட்டிருந்தோம், KH into C, root of KH into C. ஸோ அதை தான் நம்ம எப்படி எழுதுறோம்னா log of KH into C, ரூட்டை வந்து ஹாஃப் மேலே வந்து பவரில் கொண்டு போய்க்கும். ஸோ ஹாஃப். ஸோ pH is equal to 14 plus log of K. இப்போ அந்த KH into C இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து log of KH into C இதோட போய் KA அதோட இதில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அந்த கேயோட வேல்யூ. அதாவது கே அந்த இடத்துல இப்போ அதாவது KHCயை வந்து KHக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த KW KAயும் இன்சர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா KWC டிவைட் பை KA அப்படின்னு சொல்லி போடுறோம். எதுக்கு? KHக்கு பதிலாக. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் வந்து இந்த ஹாஃபால உள்ளுக்குள்ளார வந்து உள்ளார வந்து எடுத்துகிட்டு வரோம். அப்போ எப்படி வரும், pH is equal to 14 plus அங்கே மேலே இருக்க பவரில் இருக்கிறதுக்கு முன்னாடி வருமா, ஸோ ஹாஃப் log KW plus அதே மாதிரி half log C minus, ஏன் மைனஸ், ஏன்னா கீழே உள்ள KA வந்து மேலே போகிறப்ப மைனஸ், ஸோ மைனஸ் half log KA. ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ pH is equal to 14 போட்டோம். இப்போ இந்த சைடில் பாருங்க, அதாவது ஒரே தலைகளை போட்டிருக்காங்களே, ஸோ அந்த இடத்துல பாருங்க KW is equal to 10 power minus 14. ஏன்னா நம்மளோட வாட்டருக்கு வந்து ஹெச்சுக்கு 7 OH மைனஸ்க்கு 7, அதனால தான் 14ன்னு போட்டிருந்தோம். அப்போ ஓவரால் இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா KW is equal to 10 power minus 14. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், 14 வந்து அப்போ half log KW அப்படின்ற இடத்துல நம்ம வந்து half log KWக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 10 power minus 14 போடலாம். இப்போ 10 power minus 14 நம்ம போட்டோம்னா இப்போ அந்த 14 என்ன ஆகிடும், முன்னாடி போயிடும். அப்போ 14 log 10ன்னு சொல்லி வரும், 14 log 10 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 14 log 10 அப்படின்னு சொல்லி வரப்ப 10 log 10 வந்து 1 நம்மளோட வேல்யூ. அப்போ -14 இருக்கும். அப்போ -14 / 2 அப்படின்னு வரப்ப
7. So minus 7. ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் லாக் ஆஃப் கேஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கேஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிகேஏ. ஸோ இந்த ரெண்டுத்தையும் இங்கே கொண்டுட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 7 ப்ளஸ் ஹாஃப் அந்த லாக் கேசி அப்படியே தான் இருக்கும். ஸோ சரி லாக் சி வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால ஹாஃப் லாக் சி ப்ளஸ் அடுத்தது மைனஸ் லாக் கேஏக்குன்னா என்னது பிகேஏ. ஸோ அதை கொண்டுட்டு வந்து போடுறோம்ல half pKa. இப்போ இங்கே என்ன நடக்குது கீழே pH is equal to மைனஸ் பண்ணோம்னா 7 14 minus 7 7 plus half pKa plus half log C. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வலிமை மிகு அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்தோட வினை புரியும் போது அதில் எப்படி வந்து நீராற்பகுத்தல் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ஆனால் NaOHக்கு பதிலாக இங்கே வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடை வந்து எடுத்துருக்காங்க. அப்போ HCl + இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடையும் சேர்க்கும்போது அமோனியம் குளோரைடும் நீரும் வந்து கிடைக்கும். இப்போ அமோனியம் குளோரைடை பிரித்து போடுங்க. அப்போ NH4 +ம் Cl- நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NH4 வந்து நீரோட சேரும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது NH4OHம் ப்ளஸ் H+ம் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல யார் வந்து ப்ராடக்டா கிடைக்கிறா H+ கிடைக்குது. H+னா அமிலம். அப்ப காரத்தை விட அமிலம் வந்து அதிகமா கிடைக்குதுன்றப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது pH வந்து குறைவா வந்து கிடைக்குது. புரியுதாமா? அங்க நம்ம முன்னாடி பார்த்தது அப்படியே தலைகீழா இங்க வந்து இந்த வினைக்கு இந்த ஈக்குவேஷன் இந்த ஆசிடுக்கும் இந்த பேஸுக்கும் மாற்றி வருது. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, உப்பு நீராற்பகுத்தல் நடந்திருக்கு. உப்பு நீராற்பகுத்தல் நடந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அமிலமோ அல்லது காரமோ வந்து அதிகமா கிடைக்கும். இல்ல நடக்கலைன்னா நடுநிலை தன்மையா இருக்கும். அந்த இடத்துல உப்பு நீராற்பகுத்தல் நடக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து ஓவராலா இந்த தொடர்பை மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ KH × KAக்கு பதிலாக KB = KW. இதே தான் நம்ம இங்க பண்றோம். அதே மாதிரியே KH = என்னது H²C. ஸோ H+ √ KH × C. ஸோ அங்கே பண்ண மாதிரியே ப்ராசஸ் தான் இங்கேயும். நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் என்ன, pH = 7 - ½ pK B. ஏக்கு பதிலாக KB -½ log C மட்டும் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்தை அந்த உப்புக்களை வந்து நம்ம வந்து எப்படி நீராற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வலிமை குறைந்த அமிலம்னா என்னது, நம்ம அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா, CH3COO, அதோட இந்த பேஸ் என்ன NH4OH வந்து கொண்டு வரும். ஸோ அதோட ப்ராடக்ட் என்னன்னா CH3COO NH4. இதோட வினைப்படுறப்ப எப்படி கிடைக்கும், CH3COO- + NH4+ வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இங்க NH4+ம் CH3COO- ரெண்டுமே நீருடன் வினைபுரியக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்கு. நம்ம அந்த உப்பு நீராற்பகுத்தல்னா என்னன்ற அந்த வரியிலேயே முதல்ல படித்தோம். என்ன படித்தோம், ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து நேர அயனியாகவும் இருக்கலாம், எதிர அயனியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இரண்டு அயனியும் நீர்ல கரையலாம். ஃபர்ஸ்ட் நேர அயனியா இருக்கலான்றதுக்கு தான் நம்மளுக்கு OH- வந்து கிடைச்சிச்சு. ரெண்டாவது எதிர அயனியா இருக்கலான்றதுக்கு தான் H+ வச்சு நம்ம பார்க்குறோம். H+ அதிகமான ப்ராடக்டா வந்து கிடைச்சிச்சு போன இதுல பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா ரெண்டுமே நீர்ல கரையுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த CH3COO- வந்து நீர்ல இது பண்ணணும், CH3COOH ஆகவும் OH- ஆகவும் கிடைக்குது. இதே இந்த NH4 இருக்கு பாரு, அது நீர்ல கிடைக்கிறப்ப NH4OH ஆகும் ப்ளஸ் H+ ஆகவும் கிடைக்குது. அப்ப H+ம் உருவாகுது, OH- உருவாகுது. ஸோ இந்த இடத்துல ரெண்டு அயனிகளுமே என்ன பண்ணுதுன்னா நீரால பகுத்து நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து நீரோட சேர்ந்து வினை புரியக்கூடிய ஒரு தன்மை வந்து பெற்றிருக்கு. அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, KA வந்து அதிகமா இருக்கு கம்பேர் வித் KB அப்படின்னாக்கா அது வந்து என்ன அர்த்தம், அமிலத்தன்மை கொண்டது. அப்ப அதோட pH கம்மியா இருக்கும். சப்போஸ் KB அதிகமா இருந்து KA கம்மியா இருக்கு அப்படின்னா அது கார கரைசலா இருக்கும். அப்ப அதோட pH வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதோட pH வந்து அதிகமா இருக்கும். இதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே இல்லாம நடுநிலையா இருக்கு அப்படின்னா இந்த மாறிலிகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா பின்வரும் சமன்பாட்டை வந்து தரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லாமே எப்படி இருக்கும், நடுநிலை தன்மை வாய்ந்ததா இருக்கும். அதுக்கு தான் KA × KB × KH = KW. ஸோ அப்போ இதோட ஓவரால் கரைசலோட pH நம்ம கடைசியா கண்டுபிடிச்சோம் தெரியுமா, அதை வந்து ஓவராலாவே எழுதிட்டாங்க. pH = 7 + ½ pKa க்கு -½ pKb.
ஓகேவா? லாக் சி வந்து நம்மளுக்கு வந்து டேர்ம் வந்து கேன்சல் ஆயிடும். ஏன்னா அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டேர்மே வராது. ஸோ அது வந்து கேன்சல் ஆயிடும். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கு உண்டான ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சரியா? இப்போ இங்க பாருங்க CH3 அதே இதுதான். அங்க ஃபார்முலா அங்க வந்து இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமானது. இப்போ CH3CO மைனஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து வாட்டரோட வினைப்படுத்துறப்ப அசிட்டிக் ஆசிடும் OH மைனஸும் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரீட் அவுட் பண்ணிக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது இப்போ இந்த ஹெச்சோட நம்ம இது பண்றப்ப என்ன கிடைக்கும்? H is equal to root of KW by KA into C. இப்போ KOWயோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் 1 into 10 to the power minus 14. ஸோ டிவைட் பை அதோட அந்த 1.8ன்றது கேயோட வேல்யூ. ஸோ கேயோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ 1.8 into 10 to the power minus 5 into 0.1 வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க இவ்வளோ திறனுடைய. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஹெச் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹெச் வேல்யூவை கண்டுபிடிச்ச பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிகேயோட வேல்யூ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிகே வேல்யூ கொண்டு வராங்க அப்படின்னாக்கா ஆன்டிலாக் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஏன் ஆன்டிலாக் அங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா உனக்கு கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஆன்டிலாக் எடுத்துட்டு வந்து நம்மளோட வேல்யூ எப்படி வந்தது, அதாவது அந்த 1.8 into 10 to the power minus 5 இருக்கு இல்லையா, அது எப்படி வந்ததுன்றதுக்கு தான் இங்கிட்டு வந்து உனக்கு டெரிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்க, அதுக்கு கீழே KS is equal to KW divided by KA. So KW 1 into 10 to the power minus 14 divided by KA என்னது 1.8 into 10 to the power minus 5. So அதை போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணா 5.56 into 10 to the power minus 10. ஓகேவா? இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா அப்படின்னாக்கா நம்மளுக்கு கரைசலின் மதிப்புன்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு பத்தியா. ஸோ அதை போடுறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம யாரை மட்டும் போடணும், அமிலத்துக்கு உண்டானதை போடணும். ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிறதே அமிலம் தான் கொடுத்துருக்காங்க, அசிட்டிக் அமிலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த அமிலத்தோட இதை பிரித்து நம்ம வந்து நீரார் பகுதியில் கண்டுபிடிக்கிறப்ப அமிலத்தோட ஃபார்முலா தான் போடணும். அப்போ pH is equal to 7 plus half pKன்னு சொல்லி போட்டோம் பத்தியா, அதுதான் அதான் pKa divided by 2 plus log C divided by 2. ஸோ இதில் வந்து அந்த pKயோட வேல்யூ எவ்வளவு 4.74 divided by 2 plus அடுத்தது log C வந்து 0.2 நாங்கள் கொடுத்துருக்காங்களே திறனுடைய 0.1 m திறனுடையன்ட்டு அது 0.1 divided by 2. ஸோ இப்போ அந்தந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8.87 வந்து கிடைக்குது அதோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் கரைதிறன் பெருக்கம். கரைதிறன் பெருக்கம்னா என்ன அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, நம்மளோட பண்பறி பகுப்பாய்வுல பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு சில உப்பு வந்து நம்ம நீரில் போட்டோன்னே கரைஞ்சிரும். ஒரு சில உப்பு வந்து நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னாக்கா கரையாது. ஏன் அப்படின்னு பார்த்தா அதோட கரைதிறன் மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அதோட மாலிகுலர் வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா இல்லை கரையாது. அதெல்லாம் வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்ல தான் வந்து கரிம கரைப்பான்கள்ல தான் வந்து கரையும் இல்லையா. ஸோ அதனால இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லெட் குளோரைட்லாம் இருக்கு அப்படின்னா அது கரையாது, தண்ணி ஊற்றி கரையலை அப்படின்னா கொஞ்சோண்டு நீங்கள் HCl ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்து கரையும். ஸோ அதை வச்சு தான் இந்த கரைதிறன் பெருக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்மளோட பாடியிலையும் வந்து நடக்குது. நம்மளோட கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த இதுதான். அந்த ஆசிட் போயிட்டு நம்மளுக்கு வந்து கரைச்சிச்சுன்னா உணவெல்லாம் கரைச்சிச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கல்லும் ஃபார்ம் ஆகாது. அப்போ பத்தாத குறைக்கு தான் ஒரு சில உப்புக்கள் வந்து நம்மளோடது கரையாமல் போகிறப்ப தான் அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டோன் உருவாகுது. இதான் வந்து பேசிக் கான்செப்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கு. இப்போ வந்து இங்கே பாருங்க, XMYN அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜென்ரலாக வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த XM and YN அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு கான்செப்டை வந்து உப்பா வந்து எடுத்திருக்காங்க. அந்த உப்பு பேரை மென்ஷன் பண்ணாமல் சும்மா ஓவராலாக டெரிவேஷன் பார்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ XMYN இந்த கிவ்ஸ் இதை வந்து நீரில் போடுறப்ப எம் வந்து என்ன ஆயிடுதுன்னா முன்னாடி வந்துடுது. பவரில் போச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி கொண்டு வருவோம்ல. ஸோ இந்த கீழே இருக்கட்டும் எம் முன்னாடி வருது. அடுத்து எக்ஸு என் பவர் ப்ளஸ் என் வந்து யாருக்கு உண்டானது, ஒய்க்கு உண்டானது. ஸோ அது முன்னாடி வந்துடுது. ப்ளஸ் என் ஒய் பவர் எம் மைனஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கே இதுக்கு கான்ஸ்டன்ட் எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த ரைட் ஹேண்ட் சைடோட போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ எக்ஸு என் பவர் ப்ளஸ்ஸு ஓவரால் அந்த கான்சன்ட்ரேஷன் போட்டு பவரில் என்ன போடுறோம், இங்கே இருக்க எம் பழையபடி மேலே போயிடுது. ஸோ எம்மு அதே மாதிரி ஒய் எம்மு ஹோல் பவர் என் டிவைட் பை எக்ஸ்எம் ஒய்எம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு எஸ்பின்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட், அதாவது கரைதிறன் பெருக்கம். ஸோ அதனால் KSP is equal to K
சாரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் என் ப்ளஸ் எம் இன்டூ ஒய் எம் பவர் என். கீழே உள்ள எக்ஸ்எம் ஒய்எம் இதோட கரைதிறன் இது வந்து எப்படி இருக்குன்னா மாறலியா இருக்கனால இதை வந்து நம்ம என்ன பண்றோம் சமன்பாட்டில இருந்து நீக்கிடுவோம். அதனால வெறும் இந்த டேர்ம் மட்டும் நம்ம போட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சமன்படுத்தப்பட்ட இந்த சமன்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னாக்கா இதோட பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னா பகுதி கூறு எல்லாமே அயனிகள் மோலார் செறிவுகளோட பெருக்கு தொகை வந்து இந்த கரைதிறன் பெருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேல உள்ள அந்த பவர்ஸை பெருக்கிறோம் பத்தியா அதை தான் கரைதிறன் பெருக்கம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஜென்ரலா அவங்க சொல்லியிருக்கிறது. இதுக்கு அடுத்ததை பாருங்க. இங்க பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்க கரைதிறன் பெருக்கம் மற்றும் அயனி பெருக்கம் ரெண்டு சமன்பாடுமே சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா கரைதிறன் பெருக்க சமன்பாட்டுல வந்து உள்ள மோலார் செறிவுகளை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சமநிலை செறிவுகளா வந்து குறிப்பிட முடியும். புரியுதா? இப்ப இதுக்கு வந்து நம்ம என்னென்ன எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அந்த கடைசியா இருக்க அந்த 3 பாயிண்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா. அதாவது அயனி பெருக்கம் அதிகமா இருந்தது எதை விட கேஎஸ்பி சாலிபிலிட்டி ப்ராடக்டோட அதிகமா இருந்ததுன்னா மீட்ட விட்டிய கரைசல் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வீழ்படிதல் வந்து கண்டிப்பா நிகழும். ஓகேவா? அடுத்தது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயனி பெருக்கம். அயனி பெருக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அயனி பெருக்கம் வந்து நம்மளோட சாலிபிலிட்டி ப்ராடக்டோட கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வீழ்படிதல் வந்து நடக்காது. ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா சமநிலை நிலவும். இந்த 3 பாயிண்ட் வந்து இந்த மேல சொன்ன அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம கொண்டு வரக்கூடியது. புரியுதா? இதான் இதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கரைதிறன் பெருக்கத்துல அயனி பெருக்கமும் கரைதிறன் பெருக்கம் இங்க வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு உண்டான ஒரு ப்ராப்ளம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா லெட் குளோரைடு எடுத்திருக்காங்க. ஸோ லெட்டு தனியா Pb2+ தனியாகவும் 2Cl மைனஸ் தனியாகவும் பிரியுது. இப்போ இங்க அயனி பெருக்கம்னா என்னது? அயனி பிளஸ் மைனஸ் தான் அயனி பெருக்கம்னு சொல்றாங்க. ஸோ Pb2+ Cl மைனஸ் போட்டிருக்காங்க. அந்த சிஎலுக்கு முன்னாடி 2 இருக்குல்ல 2 மோல். ஸோ அந்த 2 வந்து மேலே பவரில் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. எந்த ஹோலா கான்சன்ட்ரேஷனுக்கு மேலே பவர் போட்டிருக்கா இல்லை அந்த டேர்முக்கு மேலே இருக்கா அதை கவனிச்சு போடுங்க. ஏன்னா அதுல இருந்தால் நம்மளுக்கு என்ன நம்ம எடுத்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ Pb2+ கான்சன்ட்ரேஷன் Cl மைனஸ் ஹோல் பவர் 2. ஸோ மொத்த கன அளவுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1.5 ml வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லெட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.1 m. அதே மாதிரி இங்கிட்டு அப்போ Pb2+ஓட கான்சன்ட்ரேஷனும் 0.1 m வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க மோலோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்ன மோலாரிட்டி இன்ட்டு கரைசலோட கன அளவு லிட்டர்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ மோலாரிட்டி வந்து பார்த்தோம்னா 0.1ன்றது அதோட மோலாரிட்டி இன்ட்டு கரைசலோட கன அளவு லிட்டர்லன்னு பார்க்குறப்ப 1.5 ml லிட்டர்ல பார்க்குறப்போ 1 × 10⁻³ லிட்டர். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணணும் 10⁻⁴. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த Pb2+ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறப்ப மோல்களோட எண்ணிக்கை விடவே கரைசலின் கன அளவு. ஸோ கண்டுபிடிச்ச அந்த அமௌண்ட்டை 10⁻⁴ அதோட 1.5 இருக்குல்ல கரைசலோட கன அளவு மில்லிலிட்டர்ல மொத்த கன அளவு அதோட போட்டு வகுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு 6.7 × 10⁻² m வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சோடியம் குளோரைடு எடுத்து அதே மாதிரி இப்போ நம்ம லெட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் சோடியம் குளோரைடுக்கும் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி 6.7 × 10⁻² m வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே அயனி பெருக்க மதிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லெட்டுக்கும் NaCl கிடைச்சிச்சுல ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும். பெருக்கிற பெருக்கு தொகை தான் 3.01 × 10⁻⁴ அப்படின்றது. இங்க என்ன ஆகுதுன்னா அயனி பெருக்க மதிப்பு 3.01 × 10⁻⁴ ஆனது கரைதிறன் பெருக்க மதிப்பு இருக்குல்ல அது எங்க இருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாரு லாஸ்ட்ல பாரு PbCl2 இன் KSP மதிப்பு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1.2 × 10⁻⁵ கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மதிப்பு வந்து எப்படி இருக்கு 1.2 அதிகமா இருக்கா 3.01 அதிகமா இருக்கா எது அதிகமா இருக்கு? ஏன்னா இங்க 10⁻⁵ மைனஸ்ல வந்து உனக்கு இங்க வந்து போயிட்டே இருக்கு. இங்க மைனஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப அயனி பெருக்க மதிப்பு ஆனது கரைதிறன் பெருக்க மதிப்பை விட அதிகமாக இருப்பதால் லெட் குளோரைட் வீழ்படிவாகிறது. 3 கான்செப்ட் என்னன்னு வச்சுக்கொண்டு சொன்னா
கே அதாவது அயனி பெருக்கம் வந்து கிரேட்டர் தென் நம்மளுக்கு கேஎஸ்பியோட இருந்ததுன்னா வில்படிவு நடக்கும். இப்படி இருந்ததுன்னா கம்மியாக இருந்ததுன்னா வில்படிவு நடக்காது. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா சமநிலை நிலவும்னு சொல்லி 3 நினப்பு வச்சுக்கோன்னு சொன்னா அந்த கான்செப்டில் ஃபர்ஸ்ட் கான்செப்டில் தான் இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து போட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்ட்டு நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். புரியுதாப்பா? ஓகே. நெக்ஸ்ட்டு மோலார் கரைதிறன் மதிப்புல இருந்து கரைதிறன் பெருக்கம் நிர்ணயிக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே பண்ண மாதிரியே தான். ஸோ அதே ஃபார்மேட்டை வச்சுக்கோ. ப்ளஸ் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டேர்ம்ஸ் சிம்பிள்ஸை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ எக்ஸு என் பவர் அந்த கீழே பாருங்க, எஸ்னா என்ன அப்படின்னா XMYN. இதோட மோலார் கரைதிறன் அப்படின்னாக்கா எக்ஸ் பவர் n plus concentration is equal to ms மற்றும் concentration of y m plus whole power concentration is equal to ns. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட் போடுவோம் இல்லையா? ஸோ KSP is equal to x power n concentration of x power n plus whole power m. அடுத்தது y power m plus whole power n. எப்படி வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ன்றப்ப எஸ் எல்லாம் முன்னாடி போயிடும். இங்கே இருக்கக்கூடிய அந்த எம்மும் என்னும் அதோட பவர் டேர்ம்ல போய் உட்காருது மேலே. அப்போ நம்ம எப்படி இதை எழுதலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க எக்ஸ் என் பிளஸ்ன்னா நம்ம அதை வந்து எப்படி எழுதலாம், எம்எஸ்ன்னு எழுதலாம். அதனால தான் அந்த டேர்ம் திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, எம்எஸ் பவர் என் எம்முன்னும் என்எஸ் பவர் என்னன்னு கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. எம் பவர் எம், என் பவர் என், எஸ் பவர் எம், எஸ் பவர் என். ஸோ அந்த எஸ் பவர் எம்மையும் என்னையும் எஸ் கீழே ஒன்றா இருக்குது, அடிமானம் ஒன்றா இருக்குது, அடுக்கு வேரியா இருக்கிறப்ப அடுக்க மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டிக்கிறோம். ஸோ எம் பிளஸ் என்னன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பேரியம் சல்ஃபேட், இன்னொன்று ஏஜி சில்வர் குரோமேட்டை வந்து எடுத்துருக்காங்க. இப்போ பேரியம் சல்ஃபேட் எடுத்து நம்ம போடுறப்ப பாருங்கள், கேஎஸ்பி ப்ராடக்ட் வந்து BA2+ போட்டிருக்காங்க, ப்ளஸ் SO4 2- போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்க்குறப்ப எஸ் அந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை வந்து பார்த்தோம்னா BA இதுக்கு எஸ், இதுக்கும் எஸ். ஸோ கேஎஸ்பி வந்து S². அவ்வளோதான். இதே ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மதிப்பு ஃப்ரண்ட்ல வந்து மோல்களோட எண்ணிக்கை வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்றுன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அது வந்து சேமா வந்து வந்துருச்சு. எஸ்னா எஸ் மட்டுமே வந்துருச்சு. இன்னொன்று இது பவர்ல இருக்கிற M பிளஸ் N மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 + 2 இருக்கு. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அதனால எல்லாமே நம்மளுக்கு 1 போகிறதுனால S² அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த சில்வர் குரோமேட்டை பாருங்க, ஏஜி பிளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏஜி பிளஸ் ஸ்கொயர்ட், அதே மாதிரி குரோமேட்டு 2- கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து சில்வருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, ஃப்ரண்ட்ல எவ்வளோ இருக்கு, மோல்களோட எண்ணிக்கை 2 இருக்கு. ஸோ 2 அந்த ஏஜி பிளஸ் எஸ் ஹோல் பவர் ஹோல் ஸ்கொயர்டு. அடுத்தது இங்கே வந்து குரோமேட்டுக்கு 1 தான் இருக்கு. ஸோ அதனால இந்த 1 போட்டாச்சு. இன்னொன்று பாருங்க, அந்த இதை வந்து இப்போ குரோமேட்டுக்கு வந்து 1 இருந்தது ஃப்ரண்ட்ல. ஸோ அந்த மோல்களோட எண்ணிக்கையை பொறுத்து நம்மளுக்கு வந்து என்னன்னு போட்டாங்க, அங்கே வந்து 1ன்னு போட்டாங்க. ஸோ இப்போ இது ரெண்டு நீங்கள் ஸ்கொயர்டை வந்து இது பண்ணி விரிச்சு போடுறப்ப 4S² அப்படி தானே? ஸோ 4S² ப்ளஸ் இங்கே ஒரு 1 S பவர் 1 M + N கூட்டினோம்னா 3. ஸோ 4S⁻3. இதுதான் கேஎஸ்பியோட மதிப்பு. புரியுதா? ஸோ இதுதான் வந்து என்னையோட போர்ஷன். இதோட இந்த அயனி பெருக்கம் சாப்டர் வால்யூம் 2ல ஓகேவா, யூனிட் 8 இந்த இதோட ஓவர் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பாருங்க. ஓகேவா? எல்லாமே ரீகால் பண்ணி பாரு. எந்த புரியலனாலும் எனக்கு வந்து சேட் பண்ணுங்க, டவுட் என்னவோ அதை கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.